வணக்கம். மதிய ஆயுதம் சேனல் மூலம் அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். நண்பர்களே, இது ஒரு ஸ்பெஷல் செஷன். சரல் பென்ஷன் அப்படின்னு ஒரு புது திட்டம் அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. அதை பற்றிய ஒரு முழுமையான பதிவு. IRDA உத்தரவுப்படி எல்லா லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனியும் ஸ்டாண்டர்டா இண்டிவிஜுவல் இமீடியட் ஆனுட்டி ப்ராடக்ட் ஒன்று இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவு பண்ணியிருக்காங்க. அதன் அடிப்படையில் இந்த சரல் பென்ஷன் பிளான் என்பது ஸ்டாண்டர்ட் இண்டிவிஜுவல் இமீடியட் ஆனுட்டி ப்ராடக்ட். இது அதாவது பென்ஷன் ப்ராடக்ட், சிங்கிள் பிரீமியம், கிட்டத்தட்ட ஜீவன் அக்ஷய் மாதிரி தான் சிங்கிள் பிரீமியம் பாலிசி. இதுல பாத்தீங்கன்னா சேர்றதுக்கு மினிமம் ஏஜ் பாத்தீங்கன்னா 40 வயது முடிஞ்சிருக்கணும். மேக்சிமம் ஏஜ் பாத்தீங்கன்னா 80 வயது லாஸ்ட் பர்த்டே. 80 வயது லாஸ்ட் பர்த்டேனா என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 80 வயது 11 மாசம் ஆனா கூட அது 80 வயசு தான். ஏன்னா முடிந்த பர்த்டே தான் கணக்கு. அதனால 80 வயது லாஸ்ட் பர்த்டே, 40ல இருந்து 80 வயது வரைக்கும் உள்ளவங்க இந்த ஸ்கீம்ல சேரலாம். ஆண் பெண் யாரா இருந்தாலும் சேரலாம். ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தா கூட சேரலாம். பிரெக்னன்ட் லேடி கூட சேரலாம். தேர்டு ஜெண்டர் கூட சேரலாம். தேர்டு ஜெண்டருக்கு பாத்தீங்கன்னா ஒரு மேக்சிமம் சீலிங் இருக்கு. பர்ச்சேஸ் பிரைஸ் 10 லட்சத்துக்கு மேல போகக்கூடாது. 10 லட்சம் வரைக்கும் அவங்க இந்த ஸ்கீம்ல சேரலாம். 10 லட்சத்துக்கு மேல அவங்க போறதுக்கு விருப்பப்பட்டால் சென்ட்ரல் ஆபீஸுக்கு நீங்க ரெஃபரல் பண்ணி இண்டிவிஜுவல் கேஸ் அடிப்படையில அந்த கேஸையும் நீங்க கம்ப்ளீட் பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்கு. இந்த பிளான்ல என்னன்னு பாத்தீங்கன்னா ஆனுட்டி ஆப்ஷன் 2 ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஆப்ஷன் 1 அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா சிங்கிள் லைஃப் அவர் இருக்கிற வரைக்கும் வரும் பென்ஷன். அவரு டெத் ஆயிட்டாருன்னா ரிட்டர்ன் ஆஃப் பர்ச்சேஸ் பிரைஸ் 100% அப்படியே ரிட்டர்ன் ஆயிடும். இது ஆப்ஷன் 1. ஆப்ஷன் 2 அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா ஜாயின் லைஃப். ஜாயின் லைஃப் பாத்தீங்கன்னா ஸ்பௌஸ் மட்டும்தான் ஜாயின் லைஃபா இருக்க முடியும், அல்லது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அவங்க தான் ஜாயின் லைஃபா இருக்க முடியும். ஹஸ்பண்ட் சன்னு, ஒய்ஃப் சன்னு அப்படிலாம் வேற யாரும் ஜாயின் லைஃபா இருக்க முடியாது. ஸ்பௌஸ் மட்டும்தான் ஜாயின் லைஃபா இருக்க முடியும். ஜாயின் லைஃபா போட்டீங்க அப்படின்னா கடைசி லைஃப் இருக்கிற வரைக்கும் பென்ஷன் வந்துகிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் ரிட்டர்ன் ஆஃப் பர்ச்சேஸ் பிரைஸ் 100% வந்துடும். உதாரணத்துக்கு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரு ஜாயிண்டா போடுறாங்க. ஹஸ்பண்ட் இருக்கிற வரைக்கும் பென்ஷன் வரும். ஹஸ்பண்ட் இல்லைன்னா அதுக்கப்புறம் அவங்க மிஸ்ஸஸ் இருக்கிற வரைக்கும் பென்ஷன் வரும். மிஸ்ஸஸ் இறந்துட்டாங்க அப்படின்னா அந்த பர்ச்சேஸ் பிரைஸ் அவங்களுடைய நாமினிக்கு போயிடும். இதுல பென்ஷன் எப்படி நீங்க கேட்கலாம், மோட் ஆஃப் ஆனுட்டி அப்படி பாத்தீங்கன்னா இயர்லி, ஹாஃப் இயர்லி, குவார்டர்லி, மந்த்லி எப்படினாலும் நீங்க வாங்கிக்கலாம். என்னன்னா பென்ஷன் வாங்கிட்டு இருக்கும் போது ஒருத்தர் டெத் ஆயிட்டாரு அப்படின்னா டெத் ஆகிற வரைக்கும் என்ன பென்ஷன் கொடுத்தோமோ அதுதான் கொடுப்போம். அதுக்கப்புறம் ப்ரொபேஷனேட் பென்ஷன் நம்ம அவருக்கு கொடுக்க மாட்டோம். உதாரணத்துக்கு நீங்க இயர்லி மோடு போடுறீங்க, பென்ஷன் வாங்குறாரு. இயர்லி மோடு பென்ஷன் போட்டு ஒருத்தர் பென்ஷன் இயர்லி பென்ஷன் வாங்கிட்டு அடுத்த 6 மாசத்துக்குள்ள அவர் டெத் ஆகிறாருன்னு வைங்க. அப்ப அந்த 6 மாசத்துக்கு ப்ரொபேஷனேட்டா பென்ஷன் கொடுப்போமா அப்படின்னு பாத்தீங்கன்னா கொடுக்க மாட்டோம். அந்த குறிப்பிட்ட டைம் முடிந்தால் மட்டும்தான் பென்ஷன் பேமெண்ட் வரும். அந்த குறிப்பிட்ட டைம் முடிகிறதுக்குள்ள அவர் இறந்துட்டாருன்னா அந்த ப்ரொபேஷனேட் பென்ஷன்லாம் நம்ம கணக்கிட்டு கொடுக்கறது இல்லை. அடுத்து இதுக்கு பாத்தீங்கன்னா மினிமம் பர்ச்சேஸ் பிரைஸ் என்ன அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா மினிமம் பர்ச்சேஸ் பிரைஸ்ங்கிறது எதை அடிப்படையில முடிவு பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல மினிமம் பென்ஷன் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மந்த்லி மோடா இருந்தது அப்படின்னா 1000 ரூபாய் மினிமம் பென்ஷன் இருக்கணும். குவார்டர்லி மோடா இருந்தா 3000 ரூபாய் பென்ஷன் இருக்கணும். ஹாஃப் இயர்லி மோடா இருந்தா 6000 ரூபாய் பென்ஷன் இருக்கணும்.
இயர்லி மோடா இருந்தா 12,000 ரூபாய் பென்ஷன் இருக்கணும். அப்ப இந்த மினிமம் பென்ஷன் வர்ற அளவுக்கு அவங்க மினிமம் பர்ச்சேஸ் பிரைஸ் இருக்கணும். அது வந்து அவங்களுடைய வயசை பொறுத்து நம்ம முடிவு பண்றாங்க. மேக்சிமம் பர்ச்சேஸ் பிரைஸ்க்கு ஏதாவது லிமிட் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேக்சிமம் பர்ச்சேஸ் பிரைஸுக்கு எந்த லிமிட்டும் இல்லை. எவ்வளவு நாளும் போட்டுக்கலாம். சரி, ஒருத்தர் அதிக அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்றாரு அப்படின்னா அதுக்கு ஏதாவது இன்சென்டிவ் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்டிப்பாக ஹையர் பர்ச்சேஸ் பிரைஸுக்கு வந்து இன்சென்டிவ் உண்டு. அது எப்படின்னு பாத்தீங்கன்னா 5 லட்சம் வரைக்கும் எல்லா மோடுக்குமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்சென்டிவ் கிடையாது. 5 lakhs வரைக்கும். 5 lakhsல இருந்து 10 லட்சத்துக்குள்ள இருந்தது அப்படின்னா இயர்லி போடுறவங்களுக்கு 1000 ரூபாய் பர்ச்சேஸ் பிரைஸா இருந்தா 80 பைசா இயர்லி மோடுக்கு. ஆஃப் இயர்லி மோடா இருந்தா 75 பைசை, குவார்டர்லி மோடா இருந்தா 70 பைசே, மந்த்லி மோடா இருந்தா 65 பைசா. 1000 ரூபாய் பர்ச்சேஸ் பிரைஸ். இதே 10 லட்சம் அதுக்கு மேல 25 லட்சத்துக்குள்ள இருந்தா இயர்லி மோடா இருந்தா ரூபி 1.45, அதாவது 1 ரூபாய் 45 பைசா. 1000 ரூபாய் பர்ச்சேஸ் பிரைஸுக்கு அவங்களுக்கு இன்சென்டிவ் கிடைக்கும். இன்சென்டிவ்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, வரக்கூடிய பென்ஷன் ரேட்ல இந்த அமௌண்ட்டை வந்து கூட்டிக்குவாங்க. பென்ஷன் ஆனது கூடுதலா கிடைக்கும் அதிக அமௌண்ட் போடுறவங்களுக்கு. இதே ஆஃப் இயர்லி மோடு போடுறவங்களுக்கு 1 ரூபாய் 40 பைசா, குவார்டர்லி மோடு போடுறவங்களுக்கு 1 ரூபாய் 35 பைசா, மந்த்லி போடுறவங்களுக்கு 1 ரூபாய் 30 பைசா. 25 லட்சம் அதுக்கு மேல போடுறவங்களுக்கு இயர்லி மோடு சூஸ் பண்ணவங்களுக்கு 1 ரூபாய் 80 பைசா, ஆஃப் இயர்லி மோடு சூஸ் பண்றவங்களுக்கு 1 ரூபாய் 75 பைசா, குவார்டர்லி மோடு சூஸ் பண்றவங்களுக்கு 1 ரூபாய் 70 பைசா, மந்த்லி மோடு போடுறவங்களுக்கு 1 ரூபாய் 65 பைசா. இது இல்லாம இந்த ப்ராடக்ட் வந்து நீங்க ஆன்லைன்லயும் எடுத்துக்கலாம், ஆஃப்லைன்லயும் எடுத்துக்கலாம். ஆன்லைன்ல எடுக்கிறவங்களுக்கு இன்சென்டிவ் என்னன்னு பாத்தீங்கன்னா, பென்ஷன் ரேட்ல ஒரு 2% கூடுதலா கொடுக்குறாங்க. அப்ப இந்த இன்சென்டிவ் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆன்லைன்ல போடுறவங்களுடைய அந்த 2% இன்சென்டிவ் முதல்ல கூட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த பர்ச்சேஸ் பிரைஸை பொறுத்து கூடுதல் இன்சென்டிவ் கொடுக்குற அமௌண்ட்டை அதுக்கப்புறம் நம்ம சேர்த்துக்கணும். சரி, பெனிஃபிட் எப்படி வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதலே சொன்னேன் 2 ஆப்ஷன் கொடுக்குறோம். சிங்கிள் லைஃபா இருந்தா அவர் இருக்கிற வரைக்கும், அவர் இல்லைன்னா ரிட்டர்னா பர்ச்சேஸ் பிரைஸ், ஜாயின் லைஃப்னா லாஸ்ட் லைஃப் இருக்கிற வரைக்கும் வரும் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். சரண்டர் வசதி இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா 6 மாதம் கழித்து எப்பனாலும் பாலிசியை நீங்க சரண்டர் பண்ணிக்கலாம். என்ன கண்டிஷன் அப்படின்னா, உங்களது நீங்களோ அல்லது செல்ஃப், ஸ்பௌஸ், சில்ட்ரன் இதுல யாராவது அந்த கிரிட்டிக்கல் இல்னஸ்ல அஃபெக்ட் ஆயிட்டாங்க அப்படின்னா அதுக்கான டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் எல்லாம் கொடுத்து நீங்க சரண்டர் பண்ணிக்கலாம். இப்ப வந்து ஜீவன் அக்ஷயில புதுசா வந்தது மாதிரியான மாடிபிகேஷன் இதுல இல்ல. இதுல வந்து முன்னாடி இருந்தது மாதிரியே அந்த கிரிட்டிக்கல் இல்னஸ் வந்தால் மட்டும்தான் சரண்டர் இருக்கு அப்படிங்கறத முதல்ல தெரிஞ்சுக்கங்க. சரண்டர் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பர்ச்சேஸ் பிரைஸ்ல 95% சரண்டர் வேல்யூ இருக்கு. லோன் உண்டா அப்படின்னு பாத்தீங்கன்னா, லோனும் 6 மாதம் கழித்து எப்பனாலும் வாங்கிக்கலாம். லோனுக்கு என்ன கண்டிஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேக்சிமம் எவ்வளவு லோன் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க வாங்கக்கூடிய பென்ஷன்ல 50% லோன் இன்ட்ரெஸ்டா கட்டுற அளவுக்கு நீங்க இதுல லோன் வாங்கிக்கலாம். உதாரணத்துக்கு நீங்க வந்து வருஷம் எவ்வளவு பென்ஷன் வாங்குவீங்களோ அதை பொறுத்து தான். மந்த்லி மோடா நீங்க போட்டிருந்தால் கூட அது 1 இயர்ல நீங்க எவ்வளவு பென்ஷன் வாங்கிட்டு, உதாரணத்துக்கு மாசம் ஒரு 10 ரூபாய் வாங்குற மாதிரி போட்டிருக்கீங்க அப்படின்னா 10 ரூபாய்க்கு எவ்வளவு பென்ஷன் ஒரு வருஷத்துக்கு? 1,20,000 ரூபாய். அந்த 1,20,000 ரூபாய்ல பாதி எவ்வளவு? 60,000 ரூபாய். அப்ப 60,000 ரூபாய் நீங்க வட்டி கட்டுற அளவுக்கு நீங்க அதுல லோன் வாங்கிக்கலாம். இதுதான் கணக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, இதுல வந்து தேர்ட் ஜெண்டருக்கு வந்து 10 லட்சம் வரைக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னேன் நானு. 10 லட்சத்துக்கு மேல போனா சென்ட்ரல் ஆபீஸ் போகணும் அப்படின்னு சொன்னேன். நீங்க வந்து தேர்ட் ஜெண்டருக்கு வந்து ஆப்ஷன் 1 மட்டும்தான் அலௌடு, ஆப்ஷன் 2 அலௌடு இல்லை. அதாவது ஜாயின் லைஃப் வந்து அலௌடு இல்லை. ஏன்னா ஜாயின் லைஃப் என்பது
ஸ்பௌஸ் மட்டும்தான் நம்ம போட முடியும்னு சொன்னேன். தேர்டு ஜெண்டருக்கு அந்த வாய்ப்பு இல்லாதனால சிங்கிள் லைஃப் மட்டும்தான் அலௌடு. என்ஆர்ஐ அண்டு எஃப்என்ஐஓவும் இதுல சேர்ந்துக்கலாம். இதுக்கு வந்து எந்த ரெசிடென்ஸ் எக்ஸ்ட்ராலாம் எதுவுமே கிடையாது. எந்த கண்ட்ரில இருந்தாலுமே என்ஆர்ஐக்கு கொடுப்பாங்க. எஃப்என்ஐஓவா இருந்தா அப்படின்னா ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு வேலிடு கார்டு வந்து அவங்ககிட்ட இருக்கணும். ஜாயின் லைஃப் போடுற மாதிரி இருந்தா 2 பேருக்குமே அந்த கார்டு இருக்கணும். எஃப்என்ஐஓவை பொறுத்தவரை நீங்க வந்து ஜோனல் ஆஃபீஸுக்கு தான் அந்த ப்ரொபோசலை வந்து ரெஃபர் பண்ணணும். ஆர்எம் என்பி ஆக்சுரியல் தான் டிசிஷன் எடுப்பாரு, அக்செப்ட் பண்றதா இல்லையா அப்படிங்கிறத. பாஸ்போர்ட் காப்பி வைக்கணும். அந்த ஓவர்சீஸ் சிட்டிசன்ஷிப் ஆஃப் இந்தியா அதோடைய காப்பி வைக்கணும். என்ஆர்ஐ கொஸ்டினரி வைக்கணும். மற்ற டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ், இன்கம் ப்ரூஃப், இதை ஃபண்டு போடுறதுக்கான பர்ச்சேஸ் பிரைஸ் போடுறதுக்கான ஃபண்டுக்கான ப்ரூஃப் வைக்கணும். இது எல்லாருமே வைக்கணும். எஃப்என்ஐஓ இல்லை, யார் இந்த ஸ்கீம்ல சேர்ந்தாலும் அந்த நீங்க போடக்கூடிய பணத்துக்கு ஒரு ப்ரூஃப் வைக்கணும். இந்த பணம் எப்படி வந்தது, உங்களுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல இருக்கக்கூடிய சேவிங்ஸ்ல இருந்து நீங்க கட்டுறீங்களா, இல்ல வேற ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டா, இல்ல எல்ஐசியோட மெச்சூரிட்டி கிளைமா, டெத் கிளைமா, இல்ல வேற யாரும் உங்களுக்கு கிஃப்டா கொடுத்தாங்களா, இல்ல நீங்க ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி சேல் பண்ணி வந்த ஒரு பணமா, எப்படி இந்த ஃபண்டு வந்தது அப்படிங்கிறதுக்கு ஒரு டாக்குமெண்ட்ரி ப்ரூஃப்ங்கிறது கம்பல்சரியா வேணும். அப்ப எஃப்என்ஐஓ பொறுத்தவரை நீங்க ஜோனல் ஆஃபீஸுக்கு தான் அனுப்பணும். மற்றபடி மற்ற எல்லா லைஃபுமே வந்து எந்த அமௌண்டா இருந்தாலும் பிரான்ச் லெவல்லே நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இது வந்து டிஓ அனுப்பணுங்கிறது இல்லை. ஏன்னா இதுக்கு வந்து எந்த மெடிக்கல் ரிப்போர்ட்டும் தேவையில்லை. ஏன்னா இது வந்து இமிடியேட் ஆனுட்டி பிளான் அப்படிங்கிறதுனால சிங்கிள் பிரீமியம் பிளான் தான். அதனால வந்து பிரான்ச் லெவலே கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். எஃப்என்ஐஓ மட்டும் நீங்க ஜோனல் ஆஃபீஸ்க்கு அனுப்பணும். தேர்டு ஜெண்டருக்கு 10 லட்சத்துக்கு மேல கேட்டீங்க அப்படின்னா சென்ட்ரல் ஆஃபீஸ் அனுப்பணும். மற்றபடி இதுல வேற எந்த அண்டர் ரைட்டிங் ரூல்ஸ்லாம் ஒன்றும் பெருசா இல்லை. ஏஜ் ப்ரூஃப் வந்து ஸ்டாண்டர்டு ஏஜ் ப்ரூஃப் இருக்கணும். அதே மாதிரி கேஒய்சி நாம்ஸும் அந்த மணி லாண்ட்ரி ரூலும் வந்து பார்த்தீங்கன்னா மஸ்டா நம்ம வந்து பின்பற்றணும். கேஒய்சி நாம்ஸ் உங்களுக்கு தெரியும். ஆதார் கார்டு, பேன் கார்டு, அட்ரஸ் ப்ரூஃப் அதெல்லாமே கொடுக்க வேண்டியது வரும். மற்ற பிளான்ல உள்ளது மாதிரி தாங்க இருக்கு. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆக்குபேஷன் எக்ஸ்ட்ராலாம் கிடையாது. அவர் எந்த ஆக்குபேஷன் பண்றவரா இருந்தாலுமே இந்த ஸ்கீம்ல சேரலாம். மெடிக்கல் இல்ல அப்படிங்கிறதுனால நீங்க பிசிக்கலி சேலஞ்சு பர்சனுக்கு கூட இதுல வந்து நம்ம இந்த பாலிசியை கொடுக்கலாம். இந்த எஃப்என்ஐஓ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஜோனல் ஆஃபீஸுக்கு அனுப்பணும்னு சொன்னேன். அதுல வந்து ஒரு எம்ஹெச்ஆர் வந்து பிரான்ச் இன்சார்ஜ் வந்து ஒரு லெட்டர் ஃபார்மட்ல ரெக்கமெண்ட் பண்ணி ஒரு லெட்டர் வைக்கணும். அது ஒரு பாயிண்ட் இருக்கு. அடுத்து வந்து இதுல வந்து கீமன் இன்சூரன்ஸோ பார்ட்னர்ஷிப் இன்சூரன்ஸோ அலௌடு கிடையாது. அசைன்மெண்ட், நாமினேஷன் அலௌடு. அசைன்மெண்ட் அலௌடு. நீங்க யாருக்காவது இது அசைன் பண்ணி கொடுக்குறதா இருந்தா கூட அசைன் பண்ணி கொடுக்கலாம். நாமினேஷன் வழக்கம் போல அலௌடு. சேஞ்ச் ஆஃப் நாமினேஷனும் அலௌடு. இதுல வந்து பாத்தீங்கன்னா கமிஷன் சிங்கிள் பிரீமியம் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு எந்த குழப்பம் வேண்டாம். 2% தான் கமிஷனு. அடுத்து வந்து முக்கியமா ஆனுட்டி ரேட் எவ்வளவு சார், இவ்வளவு சொன்னீங்க, இவ்வளவு விவரம் அடுத்தடுத்து சொன்னீங்க. முக்கியமா பென்ஷன் ரேட் என்னன்னு சொல்லலையே. இது ஜீவன் அக்ஷயோட கம்மியா அதிகமா? ஆனுட்டி ரேட்டை பத்தி சொல்லுங்க சார்ன்னு கேட்டீங்கன்னா அதற்கான விடை என்கிட்ட இல்லை. சர்க்குலர்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆனுட்டி ரேட் வந்து எல்ஐசி வெப்சைட்ல ஒரு கால்குலேட்டர் கொடுத்துருக்கோம், அதை பயன்படுத்துங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதை இன்னும் வரல, இம்ப்ளிமெண்ட் ஆகல. நான் கூட இன்னைக்குல இருந்து பிளான் அறிமுகம் சொன்னாங்க, அதனால நான் பார்த்தேன். இன்னும் அந்த கால்குலேட்டர் என்பது இன்னும் வரல. அந்த கால்குலேட்டர் அல்லது ஆனுட்டி ரேட்டோடைய சார்ட் வந்தா தான் நமக்கு அதை பத்தியான இது தெரியும். இந்த ஃபீச்சர்ஸ் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கங்க. இது வந்து ஐஆர்டிஏ கைட்லைன்ஸுக்காக எல்லா கம்பெனியும் ஸ்டாண்டர்டா ஒரு இமிடியட் பென்ஷன் ப்ராடக்ட் வந்து வச்சுக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில இந்த சரல் பென்ஷன் ஆனது அறிமுகப்படுத்தப்படுகிறது. அதுக்குரிய செக்மெண்ட்டுக்கு நீங்க பயன்படுத்துங்க. நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம்.